ஹலோ நண்பர்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்எம்ஆர் கேமிங். ஹலோ நண்பர்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்எம்ஆர் கேமிங். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, என்னோட ரூமை நான் சவுண்ட் ப்ரூஃப் ஆக்க போறேன். சவுண்ட் ப்ரூஃப்னா இந்த தெர்மோகோல் போர்டை ஒட்டுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான விஷயம்லாம் நான் பண்ண போகிறது இல்லை. அதாவது ஒரு சின்ன ஈஸியர் வேலை ஒரு ரூம் எப்படி சவுண்ட் ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சும்போது எனக்கு ஒரு கேஜெட் அமேசானில் நான் பார்த்தேன். ஸோ அந்த கேஜெட்டை இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பார்த்து இதோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறேன். ஸோ இந்த கேஜெட்டு ஒன்றும் இல்லை, அதாவது இந்த டோர்ஸ் அண்ட் விண்டோஸில் வர கேப்ஸை இந்த சவுண்ட் ப்ரூஃப் ஸ்டிக்கர் அடைக்க போகுது. ஸோ அந்த சவுண்ட் ப்ரூஃப் ஸ்டிக்கர் தான் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். அதை நான் இன்றைக்கி பிரித்து அதை ஒட்டி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறேன். இதோ விட்டது. இதை பிரித்து ஒட்டி பார்த்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீ நம்ம பார்த்துருவோம். பிரிக்க ஆரம்பிப்போமா? இதுதான் இந்த சவுண்ட் ப்ரூஃப் ஸ்டிக்கரு. அதாவது இதோட ஒன் சைடில் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக பிரிச்சிடலாம். ஓகே, நல்லா பெரிய ரோலாகவே இருக்கு. உள்ள வச்சாதான் பெட்டரா இருக்கும். தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த சவுண்ட் ப்ரூஃபை ஆக்ட் பண்ண போகிற விஷயம். அதாவது இந்த எட்ஜை பார்த்தீங்கன்னா டோரில் இந்த மாதிரி ஒட்டிட்டோம்னா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒரு மெஷ் மாதிரி ஒட்டிங்கன்னா, அதாவது டோர் சாத்தும் போதும் திறக்கும் போதும் உங்களுக்கு பெரிய இன்ட்ரப்ஷன் பண்ணாது. பட் அட் த சேம் டைம் டோரோட கேப் உங்களுக்கு டைட்டாக சீல் பண்ணி க்ளோஸ் பண்ணிடும். ஸோ எந்த அளவுக்கு ப்ரெஷர்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. ஸோ டோர் க்ளோஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த கேப்ஸ் எங்கே இருக்கோ அந்த கேப்ஸ் அடைச்சிடும். ஸோ இது மூலயமா உங்களுக்கு உங்கள் டோர் பக் ப்ரூஃப் ஆகுது, வாட்டர் ப்ரூஃப் ஆகுது, ஆஸ் வெல் அஸ் சவுண்ட் ப்ரூஃப் ஆகுது. சவுண்ட் இது மூலயமா ட்ரான்ஸ் பண்ணி வரும்போது சவுண்டு மஃபிளாகவும் ஆர் ஆல்மோஸ்ட் ரொம்ப லோவர் சவுண்டாக இருந்தால் உங்களுக்கு கேட்குறதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இன்னைக்கு இதை நம்ம என்னுடைய ரூமில் இருக்க டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் மூலயமா ஒட்டி செக் பண்ண போகிறோம்.
நண்பர்களே, எப்படியோ வந்து இந்த சவுண்ட் ப்ரூஃப் ஸ்டிக்கரை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இந்த ஸ்டிக்கரை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்டு 100% ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆல்மோஸ்ட் 70 to 80% ரெடியூஸ் ஆகிருக்கு. மீதி அந்த 20% வர சின்ன சின்ன நாய்ஸை வந்து நம்ம மைக் மூலயமா வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மூலயமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் பிஃபோர் இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் நல்ல ஒரு டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ 100% கம்ப்ளீட் ஐசோலேஷன் கிடையாது, ஆனால் ஒரு 80% ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ இது பெட்டராக இருக்குது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த டப்பாவை தட்டுங்கள், அப்புறம் இந்த டப்பாவையும் தட்டுங்கள். ஸோ see you all in the next video நண்பர்களே. Thank you. Bye bye.